அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எம்.சி. ஜிதின் டைரக்ஷன்ல நஸ்ரியா, ஃபசீல் ஜோசப் மற்றும் பலர் நடிச்சு சமீபத்துல தியேட்டர்ஸ்ல வெளியான சூக்ஷ்ம தர்ஷினி என்ற மலையாள த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்த ஒருவர் சந்தேகப்படும்படியா நடந்துக்கிறாரு. இயல்பாவே துப்புரியும் திறன் அதிகம் உள்ள நம்ம ஹீரோயின் அந்த நபரையும் அந்த வீட்டை பற்றியும் இன்வெஸ்டிகேட் செய்யும் போது வெளிவருகிற திடுக்கிடும் உண்மைகள் தான் சூக்ஷ்ம தர்ஷினி படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. திருமணமாகி கணவன் மற்றும் குழந்தையோட வாழ்ந்து வராங்க நம்ம ஹீரோயின் நஸ்ரியா. எம்ஏ மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்க இவங்களுக்கு இயல்பாவே துப்புரியும் திறன் ரொம்ப அதிகம். சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சு கண்டுபிடிக்கிற அதிக புத்தி கூர்மையுள்ள நம்ம ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வராங்க ஃபசீல் ஜோசப்பும் அவரோட அம்மாவும். இதுவரை வேற ஒரு வீட்டில் இருந்த ஃபசீல் ஜோசப் அவங்க அம்மாவோட அல்சைமர் நோய் ட்ரீட்மெண்ட்டுக்காக திரும்பவும் அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்ததா அக்கம் பக்கத்துல சொல்லி வைக்கிறாரு. மறதி நோய் இருக்க ஃபசீல் ஜோசப்போட அம்மா அடிக்கடி காணாமல் போவதும் போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விடுறதும் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வீட்டில இருந்தே கவனிக்கிற நம்ம ஹீரோயின் ஃபசீல் ஜோசப்போட ஃபேமிலி எதையோ மறைக்கிறாங்க, இல்ல எல்லோர்கிட்டையும் பொய் சொல்றாங்களோன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஃபசீல் ஜோசப்போட அம்மா மற்றவங்களை போல நார்மலாகத்தான் தெரியுறாங்க. அல்சைமர் நோய்க்கான அறிகுறி எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. அப்படி இருக்க எதுக்காக ஃபசீல் ஜோசப் பொய் சொல்லணும்? மேலும் அவங்க மறைக்கிற உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயினும் அவளது ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சில துப்புரியும் வேலைகளில் ஈடுபடும் போது அடுத்தடுத்து வெளிவருகிற அதிர்ச்சிகரமான உண்மைகள் தான் சூக்ஷ்ம தர்ஷினி படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். வழக்கமான மலையாள படங்களை போல ஸ்லோவா ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு கட்டத்துக்கு மேல சுவாரஸ்யமா டிராவல் ஆகுது. கடைசி வரை சுவாரஸ்யமா போகிற இந்த படம் த்ரில்லர் பட ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ சில கொரியன் படங்கள் நமக்கு ஞாபகம் வந்தாலும் இந்த படம் தான் சொல்ல முடியாத வகையில ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காங்க. அடுத்ததா ஹீரோயினா பண்ண நஸ்ரியா கலக்கி இருக்காங்க. இவங்க கேரக்டரை டிசைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. திருமணத்துக்கு பிறகு இவங்க நடிச்சதுலயே இந்த படம் சிறந்த படம்னு சொல்ற வகையில ஒரு கம்பேக் படமா இந்த படம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வில்லனா நடிச்ச ஃபசீல் ஜோசப். பொதுவா ஃபசீல் ஜோசப் போட்டோவை பார்த்தாச்சுனாலே யோசிக்காம அந்த படத்தை பார்க்கறது தான் என்னோட வழக்கம். அப்படிதான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இதுவரை காமெடியில மட்டுமே கலக்கிக்கிட்டு இருந்த இவரு இந்த படத்துல வில்லனாகவும் மாறி சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு. ஒளிப்பதிவு, சவுண்ட் டிசைன், எடிட்டிங் என எல்லா விஷயங்களுமே இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இல்ல. அதிர்ஷ்டவசமா நான் பார்த்த தியேட்டர்ல இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்தது. மொத்தத்துல குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.